ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 14 மற்றும் 15. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நாமதாரகன் சுவாமி, பிறகு ஸ்ரீ குரு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார். சித்த முனிவர் சாப்பிட்டு முடித்தவுடன் சாயம் தேவனை ஸ்ரீ குரு பார்த்து, உன் பக்திக்கு உவந்தேன், உன் வம்சத்தினர் என் பக்தர்களாவார்கள், உங்கள் வீட்டில் குறை என்பதற்காது என்று கூறி ஆசீர்வதித்தார். சாயம் தேவன் குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி, ஸ்ரீ குருவே, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நீங்கள் மானிடராக காண்பித்தாலும் நீங்கள் மனித இனத்தை காப்பதற்காக பிறந்த தெய்வம். உங்கள் சேவையினால் என் வாழ்வு மேன்மை அடைந்தது. நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் சேவை செய்யும் முகமதிய மன்னர் ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை கொன்று விடுவார். அதற்காக இப்பொழுது என்னை கொள்வதற்காக அழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும். ஆகையால் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். ஸ்ரீ குரு அவன் தலையில் தன் கையை வைத்து ஆசீர்வதித்து, அப்பனே, நீ பயப்பட வேண்டாம். அவன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான். மேலும் உனக்கு அவன் பரிசுகள் வழங்கி ஆதரிப்பான். நீ திரும்பி வரும் வரை உனக்காக நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன். உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் என்று ஆசியை வழங்கினார். சாயம் தேவன் சந்தோஷமடைந்து புறப்பட்டு மன்னரிடம் சென்றான். மன்னர் சாயம் தேவனை பார்த்த உடனே, நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கோபித்துக் கொண்டு அரண்மனைக்குள் சென்றார். உள்ளே சென்ற உடனே மன்னருக்கு தான் இறந்து விடுவதாக பயம் வந்து மயங்கி விழுந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் தன்னை யாரோ கத்தியால் குத்துவதாக தோன்றி வலி ஏற்பட்டது. மன்னர் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து, தன்னை ஒருவன் குத்தியதால் வலி ஏற்பட்டது, அதேபோல்தான் அடுத்தவனை கொடுமைப்படுத்தினால் அவன் எவ்வளவு துன்பம் பெற்றிருப்பான் என்று நினைத்து, தான் இத்தனை நாட்கள் செய்த கொடுமைகளுக்கு வருந்தி மனம் திருந்தி வெளியில் காத்து கொண்டிருந்த சாயம் தேவனிடம் ஓடி வந்து, ஐயா, நான் உங்களை அழைக்கவில்லையே, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அவனுக்கு ஆடை ஆபரணங்களை பரிசாக கொடுத்து அனுப்பினார். சாயம் தேவன் ஸ்ரீ குருவின் ஆசையினால் தனக்கு வந்த ஆபத்து நீங்கியதை நினைத்து சந்தோஷம் அடைந்து மிக வேகமாக ஸ்ரீ குருவிடம் வந்து அங்கு நடந்ததை கூறி குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, உங்கள் கருணையினால் கிடைத்த இந்த வாழ்க்கையை உங்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கின்றேன். என்னை உங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். அதற்கு ஸ்ரீ குரு, மகனே, நான் இப்பொழுது ஒரு முக்கியமான வேலைக்காக தெற்கு திசையை நோக்கி செல்கிறேன். 16 வருடங்களுக்கு பிறகு உங்கள் கிராமத்திற்கு வருவேன். அப்பொழுது நீ என்னை தரிசிக்கலாம். அதுவரையிலும் நீ சுகமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து தன் சீடர்களுடன் புறப்பட்டு அநேக புண்ணிய கஷேத்திரங்களை தரிசித்து வைத்தியநாதம் சென்றடைந்தார். அங்கு அவர் சில காலம் மறைந்து வாழ்ந்தார் என்றார். அதை கேட்ட நாமதாரக, ஸ்ரீ குரு அவர்கள் மறைமுகமாக வாழ நினைத்ததற்கு காரணம் என்ன? தன்னுடன் இருந்த சீடர்களை எங்கு அனுப்பினார்? மறைமுகமாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் கூறுங்கள் என்று வேண்டினான். அத்தியாயம் 15. ஸ்ரீ குருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது. ஆகையால் நீண்ட தூரத்திலிருந்து பல பேர் அவர் தரிசனத்திற்காக வரத் தொடங்கினார்கள். அதில் சிலர் நல்லவர்கள், சிலர் பக்தர்கள் போல் நடித்து வரும் கயவர்கள். முன்பு பரசுராமர் தீய மன்னர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தவம் செய்து கொண்டிருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்டவுடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார். அதை போலவே ஸ்ரீ குருவும் தன்னை நாடி வரும் தூயவர்களிடமிருந்து தப்பியதற்கு மறைமுகமாக இருக்க நினைத்தார். அப்பொழுது தன் சீடர்களை அழைத்து, நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன். ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட சீடர்கள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி வேதனையுடன், நீங்கள் ஏன் எங்களை வெறுக்கின்றீர்கள்? உங்கள் பாதங்களில் சகல தீர்த்தங்களும் கஷேத்திரங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் உங்களை விட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் ஏன் செய்ய வேண்டும்? புதையல் பக்கத்திலேயே இருக்கும் பொழுது பணத்திற்காக காடுகளில் தேட வேண்டுமா என்று முறையிட்டார்கள். அதை கேட்டு குரு பகவான், சந்நியாசிகள் 5 நாட்களுக்கு மேல் ஓரிடத்தில் இருக்கக்கூடாது. சந்நியாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மனம் ஒருங்கிணையும். அதற்கு பிறகு ஓரிடத்தில் இருக்கலாம் என்றார். சீடர்கள், சுவாமி, உங்கள் சொல்படியே செய்கிறோம். நாங்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டுமோ கூறுங்கள் என்று வேண்டினர். ஸ்ரீ குரு, பிள்ளைகளே, தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையின் நீராடி
கங்காதள யாத்திரை செய்யுங்கள். பிறகு யமுனை, சரஸ்வதி நதிகளில் கூட இப்படியே செய்யுங்கள். இதனால் பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும். பிறகு வருண, குஷாவர்த்த, சத்குரு, விபாச, சராவதி, விதஷ்டா, அஷிக்கினி, மருத்ருதா, மதுமதி, பயஸ்வினி, கிருதவதி, ரேவா, சந்திரபாகா, ரேவதி, சரயு, கோமதி, வேதிக, கௌஷிக, நித்யஜல, மந்தாகினி, ஹைஸ்ரவக்த, பூர்ண புண்ணிய, அருண, பகுத, வைரோசனி, புஷ்கர, பல்கு, அலக்நந்த ஆகிய நதிகளிலும் நதி சங்கமங்களிலும் நீராடி தல யாத்திரைகள் செய்யுங்கள். அப்படியே ஸ்ரீசைலம், அனந்தம், ராமேஸ்வரம், சேதுபந்தம், ஸ்ரீரங்கம், பத்மநாபம், நைமிசாரண்யம், புருஷோத்தமம், மகாலயம், கேதாரம், கோடிருத்ரம், மத்ருகேஷம், குப்ஜ தீர்த்தம், கோகாமுகி, பிரசாத தீர்த்தம், விஜய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோகர்ணம், சங்கு கர்ணம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள். பிறகு அயோத்தியா, மதுரை, மாயா, காஞ்சி, துவாரகா, சாலகிராமம், சபல கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள். சவ்ய மார்க்கத்தில் 3 முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்கள் எல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும். பிறகு பீமேஸ்வர, பஞ்சர, குசதர்ப்பண, பூரண, கிருஷ்ணவேணி, துங்கபத்ரை, பம்பா, பீமா நதிகளின் தல யாத்திரை செய்யுங்கள். ஹரிஹரம், பாண்டூரங்கம், மாகுலிங்கம் செல்லுங்கள். கந்தர்வபுரம் உத்தமமான புண்ணியதலம். அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன. அங்கு பீம, அமரஜ நதி சங்கமம் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அரச மரம் மிக சக்தி வாய்ந்த மரம். அதை கல்ப விருட்சம் என்றே கூறலாம். அரச மரத்திற்கு எதிர்ப்புறமாக நரசிம்ம தீர்த்தம், அதற்கு கிழக்கில் பாபநாச தீர்த்தம், பக்கத்தில் வரிசையாக வாரணாசி, ருத்ரபாத, சக்கர, கோடி மன்மத தீர்த்தங்கள் உள்ளன. அங்கேயே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமான் கோவில் இருக்கிறது. அங்கே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும். அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். துங்கபத்ர நதிகளின் சங்கமம், மகாபல சங்கமம், நிவிருத்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள். குரு சிம்ம ராசிக்கு வரும்போது கோதாவரிக்கு, கன்னியா ராசிக்கு வரும்போது கிருஷ்ணா நதிக்கு, துலா ராசிக்கு வரும்போது துங்கபத்ராவுக்கு, கடகராசிக்கு வரும்போது மகாபல நதிக்கு புஷ்கரங்கள் வருகின்றன. அதாவது கங்கா நதி அந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்திருக்கும். ஆகையால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். நதிகள் சமுத்திரத்தில் சேருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். சேஷாத்ரி, அதாவது திருப்பதி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம், கன்னியாகுமரி, மத்ஸ்ய தீர்த்தம், பக்ஷி தீர்த்தம் முதலியானவை முக்கியமானவை. பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி ஸ்ரீ ரங்கநாத சன்னதியில் உள்ள காவேரி, புருஷாத்மத்தில் உள்ள சந்திரகுண்டலமும் கோடி தீர்த்தமும் முக்கியமானவை. மகாலட்சுமி வசிக்கும் கொல்காபூர் கிருஷ்ணா தீர்த்தத்தில் உள்ள பில்லவடியில் புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தவம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம். வர்ணா சங்கமத்தில் நீராடி மார்க்கண்டேயர் என்ற சங்கமேஸ்வரரை பூஜிக்க வேண்டும். அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் 3 நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமாத்மம் கிடைக்கும். யுகாலயம், சூர்பாலயம், கபிலாசிரமம், கேதாரம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் கஷேத்திரமான பிடாபுரத்துக்கு செல்லுங்கள். பிறகு மணிகிரி, ருஷபாத்ரி, கல்யாண நகரம், அகோபிலம் செல்லுங்கள். கடகராசியில் சூரியன் வரும்போது நாட்களில் நதிகளுக்கு ரஜஸ்வா தோஷம் இருக்காது. அந்த நாட்களில் நதிகளில் நீராடக்கூடாது. இரு நதிக்கரையில் வசிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். அப்பொழுது சீடர்கள் பகவானை வணங்கி அவரின் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள். நான் மட்டும் அவருக்கு சேவை செய்வதற்காக அவருடனே இருந்துவிட்டேன். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஸ்ரீ குருவே சரணம். ஓம் சாய்ராம்.